நான் வந்து ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இந்த குழந்தைக்காக எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் நான் ஃபைட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். அது எந்த லெவலாக இருந்தாலும், அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே நான் ஃபைட் பண்ணுவேன். அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து அவரோட குழந்தைய சுமந்துட்டுருக்கேன், அதுக்கு பதில் தெரியல. பட் அந்த குழந்தையே வந்து அவர் வந்து கோர்ட் வாசலில் நிற்க வச்சிட்டாரு. அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. பட் குற்றம் இல்லாமல் நிறைய பேர் வந்து வெளியே வந்து ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஃபேவராக ஜஸ்டிஸ் வரும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இல்லைங்க, நான் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா எனக்கு இல்லை, நான் வந்து என்ன கேட்குறேன்னா இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னு தான் நான் கேட்குறேன். வேற நான் எதுவுமே கேட்கல. அந்த குழந்தைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இப்போது ஒரு 2 months பேசாமல் இருக்காரு. இன்றைக்கி திடீர்னு வந்து என் மேலே ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க. நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணக்கூடாது, நான் வீடியோஸை டெலீட் பண்ணணும், போஸ்ட்டை டெலீட் பண்ணணும், கம்பெனிக்கு வந்து என்னால் வந்து அவதூறு பேச்சுகள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கலை. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த குழந்தைக்காக மட்டும்தான் ஃபைட் பண்ணுறேன். இந்த குழந்தைக்காக தான் நான் அந்த போஸ்ட் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தது. நாளைக்கு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல, அது மாதம்பட்டி ரங்கராஜ். அதை நான் வெளியே எடுத்துகிட்டு வந்தால் என் மேலே வந்து நான் ஃபேக் அலிகேஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவர் தானே எம்டி சார். நான் வந்து அவரை தான் கல்யாணம் பண்ணார் என்ன. ஸோ அந்த இதை நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணேன். நான் வந்து தப்பாகவே எதுவுமே நான் போடவே இல்லையே. ஸோ இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. நான் என்ன கேட்குறேன், இல்லை இப்போ வந்து அவர் வந்து டிஃபேம் போட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. ஏன் அதை வந்து அவரோட இல்லை ஒரு நிமிஷம் அவரோட குழந்தைங்கிறத வந்து அவருக்கு தோணலையா? இப்போ நான் அலிகேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கார்னர் பண்ணுறீங்க. பட் அது வந்து அவரோட குழந்தை அப்படிங்கிறது அவருக்கு அது மைண்டில் ஸ்ட்ரக் ஆகவே இல்லையா? அதெல்லாம் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஓகேவா?